சார்பாக அனைவருக்கும் ஒரு முக்கியமான சயின்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நோய்கள் டாப்பிக்ல இருந்து வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் தாவரங்கள் உண்டாகும் நோய்கள். தாவர நோய்களுக்காக நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரியும் பரவும் முறையும் அறிகுறிகள் அதை எப்படி வச்சு தடுக்கலாம்னு சொல்லிட்டு சிகிச்சை முறைகள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சிட்ரஸ் கேன்கர். சிட்ரஸ் கேன்கர் தாவர நோய். இந்த தாவர நோய்க்கு நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரி பார்த்தீங்கன்னா சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிகஸ் சொல்றேன். இது பாக்டீரியாக்கள் மூலமா உருவாகும். இது பாத்தீங்கன்னா காற்று நீரால் உருவாகக்கூடியது. ஓகேங்களா, அது அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இலைகள், தண்டுகள் மற்றும் கனிகளில் சிதறி ஏற்படுறதுனால இது ஏற்படுது. சிட்ரஸ் கேன்கர் அது தடுக்கிறது எப்படி பாத்தீங்கன்னா தாவரத்தை அடிப்படை பொருளாக கொண்டு பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்தல். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிளேட் நோய் பாத்தீங்கன்னா பைட்டோபைத்தோரா இன்ஸ்பெஸ்டஸ் என்பது இது பூஞ்சை மூலமா இந்த நோய் நுண்ணுயிரினால உருவாகும். எதனால பரவுதுன்னு பாத்தீங்கன்னா காற்று மூலமா தான் இந்த உருளைக்கிழங்கு பிளேட் நோய் பரவுது. இது எப்படி அதோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா கிழங்குகளின் பழுப்பு நிற புண்கள் மற்றும் கொப்பளங்கள் காணப்படுறதுனால தான் இது அறிகுறிகள் உருளைக்கிழங்குக்கு. அதை தடுக்கிறது பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி தடுக்கலாம். ஓகேங்களா, இது தாவரங்களுக்கு உண்டாகும். அடுத்து விலங்குகளுக்கு உண்டாகும் நுண்ணுயிரி நோய்கள் பாத்தீங்கன்னா விலங்குகள் உண்டாகும் ஏற்படும் நோயில ஆந்த்ராசிஸ். இது கால்நடைகளுக்காக வருகிறது. ஆந்த்ராசிஸ் கால்நடைகளுக்காக நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எதுன்னு பாத்தீங்கன்னா இது பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். இது பாக்டீரியா நோய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்த்ராசிஸ் கால்நடைக்கு பூஞ்சையா வைரஸான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால பெசிலிஸ் ஆந்த்ராசிஸ் இது பாக்டீரியா நோய். ஓகேங்களா, பரவும் முறை பாத்தீங்கன்னா அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலமாக பரவும். அப்போ பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்பது அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலம் பரவுகிறது. அறிகுறிகள் பாத்தீங்கன்னா மூச்சு விடுதல் சிரமம், சுய நினைவின்மை, பயிற்சியின்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, தடுப்பு முறை பாத்தீங்கன்னா ஆந்த்ராசிஸ் தடுப்பூசி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாய் மற்றும் கால் குழம்பு நோய். வாய் மற்றும் கால் குழம்பு நோய் விலங்குகளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஆர்த்தோ வைரஸ் சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்டோ வைரஸ் சொல்றாங்க. இதுக்கு பரவும் முறை பாத்தீங்கன்னா காற்று மற்றும் விலங்கு காரணிகளால் மற்ற விலங்குகளாலையும் காற்றுனாலையும் பரவக்கூடியது இந்த வாய் மற்றும் குழம்பு நோய். இது அறிகுறிகள் பாத்தீங்கன்னா காய்ச்சல், வாய் கொப்பளங்கள், எடை இழப்பு, பால் உற்பத்தி குறைதல். இதனால இதற்கான தடுப்பு முறை பாத்தீங்கன்னா FMD தடுப்பூசி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.